அத்தியாயம் 24. பவள வியாபாரி. நாகநந்தியும் சீன யாத்ரீகரும் அந்த மாளிகையில சிவகாமியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாகநந்தி சிவகாமியோட நடன கலையை பத்தி சொல்றாரு. சிவகாமி அந்த சீன யாத்ரீகர் கிட்ட சில நடன தோற்றங்களையும் அபிநய பாவங்களையும் ஆடி காட்டுறா. அதை பார்த்து அதிசயத்து மகிழ்ந்து போய் நிற்கிறாரு அந்த சீன யாத்ரீகர். அவங்க ரெண்டு பேருமே அஜந்தா போறாங்க. அதனால என்ன பண்றாரு நாகநந்தி, சிவகாமிய நீயும் எங்க கூட அஜந்தாவுக்கு வரியா அப்படின்னு கேட்கிறாரு. சிவகாமி அதுக்கு மறுத்துடுறா. நாகநந்தியும் சீன யாத்ரீகரும் அஜந்தாவுக்கு போறதுக்காக கிளம்பி போறாங்க. சிவகாமி மட்டும் அந்த மாளிகையில தனியா கல்லா உட்கார்ந்துருக்கிறா. தனியா உட்கார்ந்துருக்கிற சிவகாமிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. தனியா உட்கார்ந்துருக்கும் போது நம்முடைய பழைய ஞாபகங்கள் மட்டும்தாங்க நம்மளை ஆக்கிரமிச்சு நிற்கும். நம்ம வாழ்க்கையில ஒரு சில நபர்களையோ இல்லை ஒரு சில விஷயங்களையோ நம்ம நினைக்கவே கூடாதுன்னு யோசிப்போம். ஆனால் அது மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். படிக்கும்போது நினைப்போம் இந்த பதில்களை நம்ம மறக்கவே கூடாதுன்னு. ஆனால் பரீட்சை எழுத உட்காரும்போது எல்லாம் மறந்து போயிடும். இதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். நம்ம எதையெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஞாபகம் வரும். எதெல்லாம் ஞாபகம் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் மறந்து போகும். இதுக்கு சிவகாமி மட்டும் விதிவிலக்கா என்ன? தனியா உட்கார்ந்துருக்கிற அந்த பேதை பெண்ணோட வாழ்க்கையில நடந்ததெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. திருப்பாற்கடல் ஏரி உடைஞ்சது, அந்த வெள்ளத்துல மூழ்கி சிவகாமி சாக இருந்தது, அந்த நேரத்துல மாமல்லர் வந்து காப்பாத்தியது, இதையெல்லாம் யோசிக்கும் போது அவளுக்கு ஏதோ நேத்து நடந்த மாதிரி இருக்கு. அந்த பெரு வெள்ளத்துல போகாத உயிர் இந்த வீட்டு கிணத்து தண்ணியில முங்கி போயிருமா என்ன அப்படின்னு நினைக்கும் போது அவளுடைய அழகிய முகத்துல ஏளனமான ஒரு புன்னகை. இதுவா நடக்கும் அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி சிவகாமி நினைக்கிறா. அந்த வீட்டு கிணத்துல விழுந்து சாகணும்னு நினைக்கிற சிவகாமி அந்த நேரம் எப்படி இருக்கும் தனக்கு அப்படின்னு யோசிக்கிறா. கிணத்துல விழும்போது எப்படி இருக்கும், கிணத்துல விழுந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், கிணத்துல விழுந்ததுக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள கிடந்து மூச்சு அடைச்சு திணறும் போது தனக்கு என்னென்ன ஞாபகங்கள் வரும். மண்டபப்பட்டு கிராமத்துல பானை தெப்பம் மோதி கவிழ்ந்து அவள் கீழே விழுந்த போது மாமல்லர் காப்பாத்தினார்ல அவளை, அது தனக்கு ஞாபகம் வருமோ அப்படின்னு யோசிக்கிறா. இந்த மாதிரி சிவகாமி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வாசல்ல யாரோ பவளம் வாங்கலையோ பவளம் அப்படின்னு பவளத்தை விற்கிற சத்தம் சிவகாமிக்கு கேக்குது. சிவகாமி சம்பந்தமே இல்லாம சொல்றா, ஆமா ஆமா பவளமல்லி பூத்து தான் இருக்குது, நான் கிணத்துல விழுந்து இறந்ததுக்கு அப்புறமும் அது பூத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறான். மறுபடியும் வீட்டு வாசல்ல பவளம் வாங்கலையோ பவளம் அப்படின்னு சத்தம் கேக்குது. ஏனோ சிவகாமிக்கு அந்த குரல் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த பவள வியாபாரி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். வீட்டுக்குள்ளேயே வந்து கேக்குறான், அம்மா பவளம் வேணுமா? அபூர்வமான உயர்ந்த பவளம்மா, அஜந்தா வர்ணத்தையும் தோற்கடிக்க கூடிய அழகிய பவளம்மா அப்படின்னு சொல்றான். அஜந்தா அப்படின்னு சொன்ன உடனே சிவகாமி திடுக்கிட்டு அந்த பவள வியாபாரியோட முகத்தை பாக்குறா. அன்போடும் பக்தியோடும் அவளை உத்து பாக்குற அந்த கண்கள். அம்மா என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பவள வியாபாரி நெருங்கி வந்து உட்கார்ந்து தான் கொண்டு வந்த பவள மூட்டைகளை அவிழ்க்கிறான். குண்டோதரனின் குரல் தான்னு சிவகாமி கண்டுபிடிச்சிடுறா. ஆனாலும் தான் கண்களையும் காதுகளையும் நம்ப முடியாதவளா கேக்குறா, யாரு குண்டோதரனா அப்படின்னு ஒரு சந்தேகமாவே கேக்குறா. ஆமாம்மா நான் தான், என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு குண்டோதரன் பணிவோட கேக்குறான். ஆமாம்பா ஆமா மறந்துதான் போச்சு, நீங்க திரும்ப வாரேன்னு சொல்லிட்டு போய் வருஷம் கொஞ்சம் ஆகலையே அப்படிங்கிறா சிவகாமி கொஞ்சம் கோபத்தோட. அம்மா வெறுமனை திரும்பி வந்தா போதுமா, உங்களுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்கு தயாரா வர வேண்டாமா அப்படிங்கிறான் குண்டோதரன். சபதம் பாழும் சபதம் அப்படிங்கிறா சிவகாமி குண்டோதரனை பார்த்து. குண்டோதரா சபதத்துக்கு நான் ஒரு முழுக்கு போட்டுட்டேன் அப்படிங்கிறா சிவகாமி. குண்டோதரனுக்கு அவ என்ன சொல்றான்னே புரியல. சிவகாமிய வெறிச்சு பாக்குறான். அம்மா என்ன சொல்றீங்க அப்படிங்கிறான். வேற ஒன்னும் இல்லப்பா, நான் செஞ்ச சபதம் தானே, அதை நானே கைவிட்டுட்டேன்னு சொல்றேன் அப்படிங்கிறா சிவகாமி. அப்படி சொல்லாதீங்கம்மா, நீங்க செய்த சபதம் தமிழகமே செய்த சபதம், அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு எங்க எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறான். சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நீ இந்த வேஷத்துல வந்திருக்கியா குண்டோதரா, அதுக்காகத்தான் பவளம் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு ஏளனமா கேக்குறா சிவகாமி. உடனே குண்டோதரன் சொல்றான்,
ராமதூதனாகிய அனுமான் சீதா தேவி கிட்ட வந்தது போல நான் வந்திருக்கேன். ராமபிரான் பின்னால ஒரு பெரிய சேனா சமுத்திரத்தோட வரப்போறாரு அப்படிங்கிறான். குண்டோதரன் சொன்னதை கேட்ட உடனே சிவகாமியோட உடம்பு அப்படியே நடுங்குது. உண்மையிலேயே நான் 9 வருஷம் காத்திருந்தது வீண் போகலையா? மாமல்லர் என்னை அழைச்சிட்டு போக இங்க வரப்போறாரா? என்னை விழுங்கி ஏப்பமிடலாம் என்று எண்ணி இருந்த அந்த முற்றத்து கிணறு ஏமாறப் போகிறதா அப்படின்னு நினைக்கிறா. ஆமாம்மா, தென்னாடு இதுவரையிலும் என்றும் கண்டிராத மகத்தான பல்லவ சைனியம் தயாரா இருக்கு. அந்த சைனியத்தின் முன்னணியில் நின்று மாமல்ல சக்கரவர்த்தியும் சேனாதிபதி பரஞ்சோதியும் வரப்போறாங்க அப்படின்னு குண்டோதரன் தொடர்ந்து சொல்றான். என்ன, மாமல்ல சக்கரவர்த்தியா அப்படின்னு சிவகாமி திடுக்கிடுறா. மன்னிக்கணுமா, நீங்க திடுக்கிடுற மாதிரி நான் பேசிட்டேனா? மாமல்ல பிரபுதான் இப்ப பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி. மகேந்திர பல்லவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆகி போச்சுமா அப்படிங்கிறான் குண்டோதரன். இதை கேட்ட உடனே சிவகாமியோட கண்கள்ல இருந்து கடகடான்னு கண்ணீர் வடியுது. பிற்காலத்துல மகேந்திர பல்லவர் மேல பல காரணங்களால் சிவகாமி கோபப்பட்டது என்னவோ உண்மைதான். ஆனா குழந்தை பருவத்துல அவர் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த அன்பு, பாசம், மரியாதை, பக்தி எதுவுமே அழிஞ்சு போகல, அப்படியேதான் இருந்துச்சு. சிவகாமி அழ ஆரம்பிச்சதை பார்த்த உடனே குண்டோதரன் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறான். அவளோட துக்கத்துக்கு இடையில அவனுக்கு குறுக்கிட மனசு இல்ல. சிவகாமி திடீர்னு அழுகையை நிப்பாட்டிட்டு குண்டோதரன் கிட்ட சொல்றா. குண்டோதரா, உன்னை நான் ரொம்பவும் வேண்டி கேட்டுக்கிறேன். என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த நகர்ல இருக்க முடியாது. தயவு செய்து இப்பவே நீ என்னைய அழைச்சிட்டு போயிரு அப்படிங்கிறா. குண்டோதரன் திகைச்சு நிக்கிறத பாக்குறா சிவகாமி. உடனே குண்டோதரன் கிட்ட சொல்றா, என்ன யோசிக்கிற குண்டோதரா? இப்ப நீ என்னைய அழைச்சிட்டு போறதுக்கு வசதியும் இருக்கு. ஏன்னா புலிகேசி, பிக்ஷு எல்லாருமே 2 நாள் அஜந்தாவுக்கு போறாங்க. இப்பெல்லாம் இங்க கட்டுக்காவல் ஒன்றும் அதிகமா கிடையாது. சுலபமா தப்பிச்சு போயிடலாம். குண்டோதரா, ஒருவேளை உனக்கு என்னைய அழைச்சிட்டு போக இஷ்டம் இல்லைன்னா இந்த வீட்டு கொல்லை முற்றத்துல பவளமல்லி செடிக்கு பக்கத்துல ஒரு ஆழமான கிணறு இருக்கு. அந்த கிணத்துல தயவு செய்து என்னைய தள்ளி விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறா. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னு. குண்டோதரன் நிலைமை இப்ப அப்படி ஆயிப்போச்சு. குண்டோதரன் சிவகாமிக்கு என்ன பதில் சொல்றாங்கிறத நம்ம நாளைக்கு கேட்கலாம்.